கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனம். மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து எறிந்துவிட்டு இயேசுவினிடத்திலே வந்தான். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடபடும்படியாக ஒரு தேவ செய்தியைக்காக நாம் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். இந்த மார்க்குவின் புஸ்தகம் 10:50 கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடைவிடும்படியாய் நாம் ஒரு நிமிடம் நாம் செபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இம்மட்டும் இடைப்பட்டீர், இம்மட்டும் ஆண்டவரே வழிநடத்தினீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தை எங்களிடத்தில் தங்கும்படியாகவும் அதன்படி நாங்கள் நடக்கும்படியாய் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆலய செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வஸ்திரத்தை எறிந்து விடுங்கள் அல்லது வஸ்திரத்தை கலற்றி விடுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு வஸ்திரத்தை எறிந்து விடுங்கள். நாம் அநேக தரம் கேள்விப்பட்டதும் அநேக பிரசங்களிலே நாம் கேட்டதுமான வார்த்தை என்னவென்றால், உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் போர்த்திக் கொள்ளுங்கள் அல்லது வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் நாம் கேள்விப்பட்டு போயிருப்போம். அல்லது கர்த்தர் ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லிதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை வைத்துதான் நாம் ஜெபித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது என்னவென்றால், நம்முடைய வஸ்திரத்தை நாம் கலற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற வஸ்திரங்களை நாம் கலற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதத்திலே அநேக விதமான வஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை உடையதாயும் காணப்படுகிறது. யோசேப்பின் நாட்களிலே ஒரு வஸ்திரம் இருந்தது. சாமுவேலின் நாட்களிலே காணப்பட்ட ஒரு வஸ்திரம் இருந்தது. எலியாவின் நாட்களிலும் எலியாவின் நாட்களிலும் வேறு வஸ்திரம் காணப்பட்டது. இப்படி வேதம் முழுக்க ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்திலேயே ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இந்த வஸ்திரத்தை கொண்டுதான் அங்கு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. அவர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த உடனே நிர்வாணிகள் என்று கண்டார்கள். காரணம் என்ன? அந்த வஸ்திரம் இல்லை என்று கண்டார்கள். அப்ப அங்கிருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வஸ்திரத்தை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அநேக வஸ்திரங்களை குறித்து வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய வஸ்திரத்தை நாம் கழற்றி போட வேண்டுமா? வஸ்திரம் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வஸ்திரம் என்றால் என்ன அர்த்தம்? வஸ்திரம் என்பது ஒரு மனுஷனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. அது ஒரு மனுஷனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் இப்ப பூமியிலே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கமே, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லையே பாத்தீங்கன்னா வித்தியாசமான வஸ்திரங்கள் காணப்படும். நான் சொல்றது பேஷண்ட்டுக்குரியதில்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களே. ரிசப்ஷனிஸ்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு விதமான வஸ்திரம் இருக்கும். அங்கு வேலை பார்க்கிற கிளீனிங் ஜெனரேட்டர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கும். நர்சஸ்க்கு அவங்களுக்கு ஒரு இருக்கும். நர்சஸ்லயே நல்ல பயிற்சி பெற்றவர்கள், நல்ல அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கும்.
டாக்டர்ஸ்க்கு அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் காணப்படும். நாங்க ஈக்குவடார் தேசத்துல இருக்கும்போது நர்சஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா போன் நர்ஸுக்கு வேற வஸ்திரம் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேன் பண்றவங்களுக்கு வேறு வஸ்திரம் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர்ல காணப்படும், வித்தியாசமாய் காணப்படும். அப்ப அது எல்லாமே எதை காட்டுகிறது? அவர்களுடைய அடையாளம். இப்ப இப்படிப்பட்ட கோட் போட்டு ஒயிட் கலர் கோட் போட்டு ஒரு வஸ்திரமுடையவராய் இருந்தால் அவர் டாக்டராகத்தான் இருப்பார் என்று ஒரு அடையாளம். இந்த பர்பிள் கலர்ல போட்டிருந்தா அவங்க இந்த அடையாளம், இந்த டிபார்ட்மெண்ட் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். அப்ப வஸ்திரம் என்றால் என்ன அர்த்தம்? அது அடையாளத்தை காண்பிக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அது நம்மளை வெளிப்படுத்துகிறதாயும் நம்மளை குறித்து சொல்லுகிற அடையாளமா இது காணப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கந்தலான வஸ்திரத்தை போட்டு வருகிறனும் மினுக்குள்ள வஸ்திரத்தை போட்டு வருகிறன் வித்தியாசம் காணக்கூடாது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. ஆலயத்துக்கு ஒருவன் மினுக்குள்ள வஸ்திரத்தை போட்டு வருகிறான், அவனை பார்த்து நீங்கள் இங்கே உட்காருங்கள் என்று சொல்லி முதன் கணத்தை கொடுக்கிறதும், கந்தலான ஆடையை போட்டு வருகிறவனை நீ அங்கே நில், அங்கே உட்காருன்னு சொல்லி அவனை தரம் தாழ்த்து நடத்துகிறது. அது தேவனுக்கு பிரியமற்றதா இருக்கிறது, பட்சபாதம் பார்க்கிற விசுவாசமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது எதை காட்டுகிறது? ஒருவன் உயர்வாய் இருக்கிறதும் ஒருவன் தாழ்வாய் இருக்கிறதும் அவன் போட்டிருக்கிற வஸ்திரத்தில் தான் காணப்படுகிறது. நம்ம இந்திய தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜாதிகள் என்று சொல்லுவாங்க. ஜாதிகள், காஸ்ட் சிஸ்டம் இருக்கிறது. ஒரு கம்யூனிட்டி, இப்படிப்பட்ட கம்யூனிட்டி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஆனா ஈக்குவடார் தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இருந்த 5 வருடத்துல நாங்கள் பார்த்தது என்னன்னா, அங்க கம்யூனிட்டி என்று சொல்லி பெருசா எதுவும் கிடையாது. அங்க இருந்து செவ்விந்தியர்கள், அதுக்கப்புறம் பியூர் எக்குடோரியன்ஸ், மிக்ஸ்டு எக்குடோரியன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதுல பெரிய அடையாளம், பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. எல்லாருமே கலந்து ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா அதுலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஈக்குவடார்லயும் ஏற்றத்தாழ்வு காணப்படுது. எப்படி ஏற்றத்தாழ்வுனா, அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சுதான் ஏற்றத்தாழ்வு கண்டுபிடிப்பாங்க. நீங்க ஒரு நல்ல வஸ்திரத்தை நீங்க போட்டு போறீங்க, உங்க வஸ்திரம் பார்த்து சொல்லிடுவாங்க நீங்க ரிச் பீப்புள் அல்லது லோ கிளாஸ் பீப்புள். ரிச் பீப்புள் அது மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்லி அப்படி உங்களை தரம் பிரிப்பார்கள். நீங்க போட்டிருக்கிற வஸ்திரம், குறிப்பா நீங்க போட்டிருக்கிற ஷூவை வச்சுதான் அவங்க உங்களை அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. இது எங்களுக்கு போன ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷமா எங்களுக்கு எதுவுமே அது தெரியல. அதுக்கப்புறம் எங்க கூட இருந்த ஒரு ஊழியக்காரர் தான் சொல்லி கொடுத்தாரு, நீங்க கூட்டத்துல உட்காரும் போது ஷூவை கலட்டக்கூடாது, அதே போல நீங்க உங்க ஷூவை வச்சுதான் நீங்க எந்த ஸ்தானத்தை உடையவர்கள் சொல்லி உங்களை கணக்கிடுவாங்கன்னு என்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பிரிவு, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு காணப்படுகிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். இது எதற்காக சொல்லுகிறேன்? வஸ்திரம் என்றால் வேதத்தை பொறுத்தளவும் சரி, உலகத்தை பொறுத்தளவும் சரி, அது நம்முடைய அடையாளமாய் காணப்படுகிறது. அப்ப இங்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை எரிந்து விடு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அதை நாம் படிப்படியாய் அது எதை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் எரிந்து விட வேண்டும் என்று பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக இந்த மார்க்கவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அங்கு ஒரு மனுஷன் தன் வஸ்திரத்தை கலற்றி போடுகிறான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து. இது யாரை குறித்து சொல்லுகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, அது ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகிற காரியமா இருக்கிறது. அவன் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வசனம் எப்படியா சொல்லுகிறது, திமியோவின் மகனாகிய பர்த்திமேயு என்று சொல்லப்படுகிறது. இவன் யார் என்றால், யார் இவன் தன் வஸ்திரத்தை கழற்றி போடுகிறான்? திமியோவின் குமாரனாகிய பர்த்திமேயு. இவன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? அவன் குருடனாய் காணப்படுகிறான். 2வதாக அவன் பிச்சை கேட்கிறவனாய் காணப்படுகிறான். ஒன்னே அவன் குருடன், 2வது அவன் பிச்சை கேட்கிறான். அந்த மனுஷன் மேல இருந்த வஸ்திரத்தை தான் அவன் கலற்றி போடுகிறவனாய், எரிந்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வரலாற்றிலே சில காரியங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த ரோம நாட்களிலே, இயேசு உலாவின நாட்கள் ரோம காலமாய் இருந்தது. அந்த ரோம காலத்திலே இந்த குருடர்களுக்கும் பிச்சை எடுக்கிறவர்களுக்கும் முடவர்களுக்கும் என்றே ஒரு வஸ்திரம் இருந்திருக்கான். அவங்க எல்லாரும் போல வஸ்திரம் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த வஸ்திரத்துக்கு மேல ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கோட் என்னன்னா நீல நிறத்துல இருக்குமா. அந்த கோட் எதற்காக போட்டிருக்காங்கன்னா, அது 2 காரணத்துக்காக போட்டிருக்காங்க. ஒன்னு, அந்த கோட் போட்டிருக்கும் பொழுது அந்த மனுஷன் பக்கத்துல யாரும் முண்டி அடிச்சுட்டு போக மாட்டாங்க.
அப்படி அந்த கோட் கலர் தெரியுதுனாலே அங்க பக்கத்துல ஜனங்கள் வந்தாலே விலகி போயிருவாங்க. ஏன்னா அவங்க குருடர்களா இருக்கலாம், பிச்சை எடுக்கிறவர்களா இருக்கலாம், முடவர்களா இருக்கலாம். அவங்கள அந்த கூட்ட நெரிசலிலோ நடந்து போகும்போது இடிச்சு அவங்க கீழே தள்ளிடக்கூடாது, அல்லது கவனமாய் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கோட் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது, யாரிடத்திலெல்லாம் இந்த வஸ்திரம், இந்த கோட் காணப்படுதோ, அந்த மேல் வஸ்திரம் காணப்படுதோ, அவர்கள் அரசாங்கத்தினால் இவர்கள் பிச்சை எடுப்பதற்கும் இங்க இருந்து உட்கார்ந்து மற்றவர்களிடத்துல யாசகம் வாங்கி பிழைப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த கோட் கொடுக்கப்படுகிறதா. ஒன்னு, ஜனங்கள் அவர்களை நெருக்கி தள்ளி தவறுதலாகவோ அறியாமலோ அவர்கள் கீழே தள்ளி விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க சமமா நடக்க முடியாது, மற்ற ஜனங்கள் போல அவங்கள இயல்பாய் செயல்பட முடியாது. அதனால அப்படி சொல்லப்பட்டது. இரண்டாவதாக, அவர்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். எதற்காக அங்கீகரிக்கப்பட்டவர்கள்? இவர்கள் பிச்சை எடுப்பதற்கு இங்கே உட்கார்ந்து அவங்க பிச்சை எடுக்கலாம், யாரும் அவங்களை தடை செய்யக்கூடாது. இங்க அவர்கள் முடவர்களாக இருக்கிறாங்க, அதுதான் அவங்க வாழ்வாதாரம், அதுல அவங்க இருந்து செய்யலாம். இவங்களை யார் ஏமாத்தவும் கூடாது, இவர்களை யாரும் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் அந்த அங்கி கொடுக்கப்படுது, அந்த மேல் வஸ்திரம் கொடுக்கப்படுது. இப்ப இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? இயேசு எரிகோவை விட்டு புறப்பட்டு வருகிறார் என்று கேள்விப்படுறான். இந்த திமியோ என்கிற மனுஷன் அவன் கேள்விப்பட்ட உடனே அங்க என்ன நடக்குது? அவன் இயேசு வருகிறார் என்று, எரிகோவை விட்டு வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று இறங்கும் என்று கூப்பிடுகிறதாய் காணப்பட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். இதுல ரெண்டு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு, அவன் இயேசு என்பவர் யார் என்பதை அவன் நன்றாய் அறிந்த மனுஷனாய் காணப்பட்டான். அந்த நாட்கள்ல இயேசுவை குறித்து அநேக குழப்பங்கள் அங்க இருந்த ஜனங்களிடத்துல இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க இவர் எலியாவாய் இருப்பார், நிறைய பேர் சொன்னாங்க இவர் பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறான்னு சொன்னாங்க, நிறைய பேர் இவருக்கு ராஜாவா இருப்பாரோ என்று நினைச்சாங்க, நிறைய பேர் இவர் நற்செய்தி சொல்ல வந்த தேவ தூதன் என்று சொன்னார்கள். இப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் காணப்பட்டுச்சு. நிறைய வித்தியாசமான அடையாளங்கள் இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார். ஆனா இந்த குருடனுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, குருடனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. என்ன புரிதல் என்றால், அவர் தாவீதின் குமாரன் என்கிற வார்த்தை அவனுக்கு புரிந்தவனாய் காணப்பட்டான். ஈசாயின் அடிமர அந்த வேரிலிருந்து முளைத்தவர் என்பதை அவன் அறிந்தவனாய் காணப்பட்டான். அப்ப இவன் குருடன் தான், அவன் பார்ப்பதற்கு குருடன். அவன் எரிகோவின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறவன் தான். அவன் அஞ்சு அரசாங்கத்தினாலே முத்திரை போடப்பட்டு ஒரு குருடனாய் பிச்சை எடுக்கிறவனாய் இருக்கிறவன் தான். ஆனால் அவனுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. என்ன புரிதல் என்றால், இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் தாவீதின் குமாரன் என்று அவன் அறிந்திருந்தான். இப்ப என்ன நடக்கிறது? அவன் தாவீதின் குமாரனே என்று இயேசுவை கூப்பிடுறான். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவனை அதட்டுகிறார்கள், அவனை அமைதியா இருக்கும்படி அவனை திட்டுகிறார்கள், அவனை உட்கார வைக்கிறார்கள். உடனே என்ன நடக்குது? இன்னும் அதிக சத்தமாய் அவன் இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். உடனே இயேசு நிற்கிறார். நின்ன உடனே அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அங்க என்ன நடக்குது? அப்பதான் இந்த குருடன் ஒரு காரியத்தை செய்யறான். என்ன செய்யறான்? தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து போட்டான். அவனுக்கு அடையாளமாய் இருந்ததும் அவனுடைய வாழ்வின் ஆதாரமாய் காணப்பட்டதுமான, அந்த பிச்சை எடுப்பதற்கு வசதியாய் காணப்பட்டதுமான அந்த அடையாளத்தை அவன் உதறி போடுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த மேல் வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலகத்தின் அடையாளத்தை காட்டுகிறது, உலகத்தின் லௌகிகத்தின் அடையாளத்தை காட்டுகிறது. நான் இந்த வேலை இருந்தாதான் என்னால வாழ முடியும், இந்த மனுஷர்கள் எனக்கு கொடுத்தாதான் நான் வாழ முடியும், இவங்க என்ன தாங்கினாதான் என்னால வாழ முடியும், இவங்க தயவு இருந்தா மாத்திரம்தான் என்ன வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக மனுஷர்களின் ஆதாயத்தை நாடுகிறோம் அல்லவா, மனுஷர்களின் ஆதாயத்தை நம்பி இருக்கிறோம் அல்லவா, அதுதான் இந்த மேல் வஸ்திரத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. இவன் மேல் வஸ்திரத்தை போட்டிருந்தான். எதற்காக? அவன் ரோமர்களினால் அங்கீகரிக்கப்பட்டவனும் மற்றவர்கள் இவனுக்கு இரக்கம் பாராட்டணும் என்ற அந்த மேல் வஸ்திரத்தை போற்றினான்.
ஆனா இப்போ இயேசு வந்துட்டாரு. இயேசுவின் இடத்துல அவன் எப்படி புறப்பட்டு வர்றான்? எனக்கு இந்த உலகத்தின் அடையாளங்கள் தேவையில்லை. நான் இவ்வளவு நாள் போட்டிருந்த என் வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. இவ்வளவு நாள் என்னை குருடன் என்று அழைப்பதற்கும் பிச்சைக்காரன் என்று அழைப்பதற்குமா இருந்த மனிதர்களின் தயவை நாடி இருந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை அவன் எரிந்து விடுகிறவனாய் காணப்படுறான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நிறைய பேர் என்ன சொல்றோம்? அவன் விசுவாசம் என்னன்னா என்ன? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அதுதான் விசுவாசம் என்று நினைக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். அதைத்தான் இயேசு சொல்றான் என்று நினைக்கிறோம். ஆனா அங்கு இயேசு அதை சுட்டி காட்டல. அவன் எரிந்து போட்ட மேல் ஆடையை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அநேகர் சுஸ்தமாக்கும்படி இயேசுவின் இடத்துல வந்தாங்க. அநேகர் தங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசுவின் இடத்துல வந்தாங்க. அப்ப அவர்களுடைய விசுவாசமும் இவ விசுவாசம் ஒன்னாதான் இருந்துச்சு. அப்ப அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கணுமே, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தன்னு சொல்லி இருக்கணுமே. ஆனா அவர்கள் இடத்துல கர்த்தர் சொல்லல. ஆனால் இவனுக்கு மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கான காரணம் என்ன? அவன் ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. என்ன விசுவாசம்? நான் இந்த ஆடையை கலட்டி போட்டா திரும்ப என்னால தந்து பிச்சை எடுக்க முடியாது, என்ன எல்லாரும் கீழே தள்ளி மிதிச்சிருவாங்களேன்னு சொல்லி என்கிற பயத்தை அவன் உதறி தள்ளி போட்டான். அவன் சொன்னான், நான் கர்த்தரை கண்டுட்டேன், இயேசுவின் இடத்துல வந்துட்டேன், அவர் நிச்சயமா எனக்கு பார்வை கொடுப்பார். நான் இனி குருடன் அல்ல, இனி நான் பிச்சை எடுக்கிறவன் அல்ல, இனி நான் உலகத்தின் தயவை நாடுகிற மனுஷன் அல்ல, கர்த்தரை நாடுகிறவனாய் இருக்கிறேன், அவர் என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லிதான் தன் மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து போட்டான். அப்ப இந்த இரவு நேரத்திலே நம்முடைய மேல் வஸ்திரத்தை கர்த்தர் எரிந்து போடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேல் வஸ்திரத்தை நாம் கழற்றி போடணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேல் வஸ்திரத்தை கழற்றி போடணும். இன்னைக்கு யாரை தேவனை காட்டில நீங்க முதன்மையா வச்சிருக்கிறீங்க? இதை சொல்லும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. இது ஏற்கனவே நான் பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாய் பகிர்ந்திருக்கிறேன் ஜெபத்துல. என்னவென்றால், நாங்க ஈக்குவடார் தேசத்துல இருக்கும் பொழுது இந்த யூத்துக்கு, அதாவது 19 வயசுல இருந்து 25 வயசுள்ள டீம்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு மிஷினரி ட்ரைனிங் கொடுப்போம். மிஷினரினா எப்படிலாம் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மிஷினரி ட்ரைனிங் கொடுப்போம். அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க தங்களுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அவங்களுடைய சீக்ரெட் லைஃபை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அவங்க குடும்பத்துல அவங்க போய்கொண்டிருக்கிற பாடுகள், சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. காரணம் என்னன்னா, ஒருவர் நாங்க ஜெபிப்போம். அந்த நைட் நேரத்துல ஜெபத்தை வச்சு அவங்களை தாங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேவ வார்த்தையை கொடுப்போம், தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஸோ அதனால அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வார். இப்படி அந்த அவர்கள் இருக்கிற 1 வாரம் 2 வாரம் நிறைய டிஸ்கஷன் போகும். அப்படி ஒரு நாள் ஒரு வாலிப பையனோட, அவர் தான் அந்த டீமுக்கு லீடரா இருந்தாரு. அவரும் அவரோட நண்பரும் உட்கார்ந்து இருக்கிறோம். மிஷினுக்கு போன இடத்துல, மினிஸ்ட்ரிக்கு போன இடத்துல சாப்பிடும் போது உட்கார்ந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, அவங்க இருக்கிற பகுதியில இருக்கிறவங்க 99% வந்து கிறிஸ்டியன்ஸா தான் இருப்பாங்க. நான் சொல்றது ஸ்டேட்ஸ்ல அவங்க இருக்கிற பகுதி, பென்சில்வேனியா என்று சொல்லுகிற சில பகுதிகள் இருக்கிறது. அவங்க செலக்டிவா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ். இப்ப நியூயார்க் எல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கென்று ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருப்பாங்க. இவங்க சர்ச்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹிம்ஸ், கீர்த்தனைகள் தான் பாடப்படும். நிறைய ஆடல் பாடல் எதுவுமே இருக்காது. நல்ல கனத்த கர்த்தருக்குரிய ரெவரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கீர்த்தனைகள் தான் பாடுவாங்க. வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிதான் அவங்க சர்ச் இருக்கும். அப்படிதான் அந்த கம்யூனிட்டி, அந்த ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய பேர், 99% பேர் உண்மையாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், வாரம் சபைக்கு போறவர்கள், தங்கள் பிள்ளைகளை மிஷினரி ட்ரைனிங்க்கு அனுப்புகிறவங்க, தங்கள் பிள்ளைகளை மற்ற நாடுகளுக்கு மிஷினரி அனுப்புகிறவர்களா இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு புரிதல் இருக்கு. என்ன புரிதல்னா, அவர்கள் 45 இருந்து 50 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வேலை பார்ப்பார்கள். வருகிற பணத்துல 3/4 பணத்தை அவர்கள் சேர்த்து வைப்பார்கள். இவர்கள் தொழிலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுகிறது, ஆடு மாடுகள் வளர்க்கிறது, கோழிகள் வளர்க்கிறதுனா 3000-5000 கோழிகளை ஒரே இடத்துல அவங்க வளர்ப்பாங்க, பெரிய பெரிய பேன்ஸ் எல்லாம் வச்சு. அப்படி வளர்த்து அதன் மூலமாய் தொழில் ஈட்டுகிறது. இதுதான் அவங்களுடைய தொழிலா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் அவங்க தொழிலா இருக்கும். அப்ப அவங்க நிறைய பணத்தை சேர்த்து வைத்து
அந்த 99% முக்காவாசி பேருக்குள்ளாக இருக்கிற புரிதல் என்னன்னா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்காக நான் பணத்தை சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் பணத்தை சேர்த்து வச்சுட்டு, ஆனா இந்த பணம் ஓரளவுக்கு வந்த பின்பு நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போவாங்க. எனக்கு ஒரு செக்யூரிட்டியை நான் முதலாவது வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான பணத்தை நான் சேகரிச்சு நான் பேங்க்ல போட்டுக்கிறேன், அல்லது என் வீட்டுல நான் வச்சுக்கிறேன். அதன் பின்பாக நான் ஊழியத்துக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி 45 வயதுக்கு அப்புறம் ஊழியத்துக்காய் நிறைய பேர் போவாங்க. 19 இருந்து 20 வயசு வரைக்கும் மிஷனரி ட்ரைனிங் போனவங்க அந்த 25 வயசுல இருந்து 40-45 வயசு வரைக்கும் நல்ல வேலை பார்த்து பணத்தை சேமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு போவாங்க. அப்போ நான் கேட்டேன், எதற்காக அப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அங்க இருந்து அந்த வாலிப பையன் சொன்னாரு, இடையிலேயே வியாதி வந்துருச்சு, இடையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க பணத்துக்கு எங்க போவாங்க, அதனால நாங்க பணத்தை சேர்த்து வச்சுட்டு தான் நாங்க ஊழியத்துக்கே வருவோம்னு சொன்னோம். அதே புரிதல்லாம் தான் அந்த வாலிபனும் காணப்பட்டார். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், இப்ப உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறதா இல்ல நீங்க சேர்த்து வைத்த பணத்தின் மீது இருக்கிறதா? கர்த்தர் மீது நம்பிக்கை இருந்தால் பணத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. பணத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்க முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. பணம் அவசியம்தான், பணம் உங்களுக்கு தேவைதான். ஆனா பணமே உங்களுடைய மேன்மையும் முதன்மையுமா இருக்கக்கூடாது அல்லவா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போகும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு அந்த காரியத்தை புரிய ஆரம்பிச்சு ஒப்பு கொடுத்தார். அந்த டீம் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடியே சொல்லி ஜெபிச்சுட்டு போனார். நான் இப்ப அடுத்து போன கொஞ்ச நாள்ல நான் மிஷினரியா போக போறேன், கர்த்தர் என்ன இடத்துல பேசிட்டான்னு சொல்லி போனார். அதே போல இப்ப இன்னொரு இடத்துல மிஷினரியில லீடராய் காணப்படுகிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இந்த மேல் வஸ்திரத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேல் வஸ்திரத்தையே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன வஸ்திரம்? எனக்கு தேவை சந்திக்கப்பட்டுட்டா நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு தேவைகள் கொடுக்கப்பட்டுட்டா நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு தேவைகள் சந்திக்க முடியும் ஒரு மனுஷனை கர்த்தர் கொடுத்துட்டா நான் கர்த்தரை தேடுறேன். அது தேவன் விரும்புகிற அடையாளங்கள் அல்ல. அந்த குருடன் என்ன செய்தான்? எனக்கு உலகத்தின் ரோமர்களின் ஆதரவு தேவையில்லை, இந்த பிச்சை போடுகிற மனுஷர்களின் பணம் எனக்கு தேவையில்லை, நான் குருடனா இனிமேல் இருப்பது இல்லை, கர்த்தர் என்னை விடுதலையாக்க போகிறார், கர்த்தர் என்னை சுகப்படுத்த போகிறார் சொல்லி தன் விசுவாசத்தை கிரியையினால் காண்பிக்கிறவனாயிருந்தான். அந்த மேல் வஸ்திரத்தை கழட்டி போடுகிறவனாயிருந்தான். சொல்லும் பொழுது நான் இன்னொரு காரியத்தையும் தெளிவாய் சொல்லுகிறேன். பணம் நம்மளுக்கு தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை, அதை நாம் சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எறும்பில் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவைகள் சேர்த்து வைக்கிறது போல நீங்களும் சேர்த்து வைக்கணும். ஆனா அதே நேரத்துல பறவைகளிடத்திலிருந்து கற்றுக்கொடுங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனால் பரமபிதா அவர்களை போஷிக்கிறார். அப்ப இது 2 எதை காட்டுது? நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறத நீங்க சேமிச்சு வைக்கணும், அந்த உங்களுடைய பிரயாசத்துக்கு வருகிற பலனை நீங்க சேமிச்சு வைக்கணும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நீங்கள் முதன்மையாய் வைக்கணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்படும். அதுதான் மேல் வஸ்திரத்தை கலற்றி போடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறன்னா, இன்றைக்கு உங்க மேல் வஸ்திரத்தை கலற்றி போடுங்க. உங்க மேல் வஸ்திரம் எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய குடும்பமாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் கொடுக்கிற லோன் ஆபீசரா இருந்தாலும் சரி, அல்லது உங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க பாஸா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மனுஷர்களா இருந்தாலும் சரி, அவைகளை கலற்றி போட்டுட்டு கர்த்தர் சமூகத்துல அவரிடத்துல பாதத்துல வந்து தங்குங்க. இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் என்ன நடந்துச்சு? அவர்கள் பொது உடைமைக்குள்ளாய் வந்தார்கள். தங்களுக்கு இருக்கிற காரியங்களை அவர்கள் விற்று போட்டார்கள். கட்டாயத்தினால் அல்ல, அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் கட்டாயமா கொண்டு கொடுக்கணும் நாங்க சொல்லப்படல. ஆனால் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. என்னது? கர்த்தர் எங்களை போஷிப்பார், கர்த்தர் எங்களை நடத்துவான்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வாழ்ந்தார். அவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒன்றாய் கூடி வந்தார்கள். அவர்கள் கர்த்தரை முதன்மையை வைத்தார்கள். அவர்களுக்குள்ளாய் இருந்த உலகத்தின் மேல் வஸ்திரத்தை அவர்கள் கலட்டி போட்டார். இதனாலதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பெரிய பெரிய காரியங்கள், அற்புதங்கள், தேவ வார்த்தைகள், பிரத்யட்சமான கிரியைகள்லாம் நடக்க ஆரம்பித்தது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் அந்த குருடனை போல விசுவாசிகளாய் நாம் மாறுவோமாக.
அந்த குருடனை போல நம்ம வஸ்திரத்தை நம்ம கழட்டி போடுவோமாக. கத்தட்ட வரும். அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. மார்க் 10:50 சொல்கிறது, தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவின் இடத்தில் வந்தான். அவன் இயேசுவின் பக்கத்துல வந்துட்டு வஸ்திரத்தை கழட்டி போடல. எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னா நான் கழட்டி போடுறேன்னு சொல்லி கழட்டி போடல. அவன் விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாயிருந்தது. அவன் விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாயிருந்தது. அதனாலதான் அவன் அப்படி கிரியை செய்கிறவனா இருந்தான். இது எதற்காய் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறது தெரியுமா? நாட்கள் இன்னும் கொடிய காலங்களாய் மாறும். வரும் நாட்கள் உங்களுக்கு முன்பாய் 2 காரியங்கள் வைக்கப்படும். ஒன்னு, தேவனை நீங்க பின்பற்றணும், இல்லவென்றால் உலகத்தின் ஆதரவுகளை நீங்கள் பின்பற்றணும். இன்னைக்கு மத்தியானமா ஈவினிங் நான் உட்கார்ந்து சில காரியங்களை நான் மொபைல்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சாட்சி வீடியோ வந்தது. சாட்சி வீடியோன்னு சொல்ல முடியாது, அது ரீசெண்டா சைனால நடக்கிற ஒரு காரியம் வந்தது. சைனால சர்ச்சஸ் இருக்கிறதா எப்படி இருக்குன்னா, அங்கீகரிக்கப்பட்ட சபைகளா இருக்கணும். நம்ம ஊர்ல நினைச்ச மாதிரி நம்ம ஒரு இடத்துல சபை தொடங்குறோமா அப்படி சபை தொடங்க கூடாது. கவர்மெண்ட்ல போய் நீங்க பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கி சபையை நீங்க தொடங்கணும். அடுத்தது அது சிடிசி நினைக்கிறேன், சிடிசியா சிபிசி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க போய் பெர்மிஷன் வாங்கணும். சபை தொடங்குறதுக்கு முதல்ல நீங்க பெர்மிஷன் வாங்கணும். அவங்க அந்த பெர்மிஷன் கொடுத்து உங்களுடைய நடக்கை எல்லாத்தையும் பார்த்து பெர்மிஷன் கொடுத்த பிறகு ஒவ்வொரு தடவை சபை கூடி அதுல போதகர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுக்கோங்கமே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கியார் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி, பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முந்தின நாளே அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு அனுப்ப பண்ணுவான். அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடணுமா. அந்த கவர்மெண்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த சர்மன் அந்த பிரசங்கத்தை முழுசு படிச்சு பார்ப்பாங்களாம். அதை படிச்சு பார்த்து அவர்கள் கொள்கைக்கு எதிராக ஏதாவது இருந்தால் அதை அடிச்சு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்களாம், அதை மாடிஃபை பண்ண சொல்லுவாங்களாம். அதே போல அவர்கள் கொள்கைக்கு எதிராக ஏதாவது வார்த்தைகள் இருந்தா அதை முழுசு எடுத்துருவாங்களாம். இப்ப அந்த பிரசங்கத்தை அங்க இருக்கிற அதிகாரிகள் முழுசு படிச்சுட்டு அது கரெக்டா இருக்கு, அவங்களுக்கு பிரியமா இருக்குன்னா தான் அதை திரும்ப போதகர்கிட்ட கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த போதகர் அந்த வார்த்தைகளை சபையில பிரசங்கிக்கணும். இப்ப யோசித்து பாருங்க, இது யார் தெரிந்தெடுக்கிறா? உலகத்தின் அதிகாரிகள் தெரிந்தெடுக்கிறாங்க. உலகத்தின் அதிகாரிகள் அந்த பிரசங்கத்தை சூஸ் பண்றாங்க. இப்ப அதுல எப்படி கர்த்தருடைய ஆவி இருக்கும்? அதுல எப்படி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை இருக்கும்? அப்ப அங்க என்ன நடக்கிறது? அங்கு ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. இது நம்முடைய நாட்களிலே நம்முடைய காலங்களிலே மிக சீக்கிரத்திலே வரப்போகிறது. நாம் இன்னும் மேல் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டிருந்தோம் என்றால், நாம் மேல் வஸ்திரத்தை சுற்றி கொண்டிருந்தோம் என்றால் நாம் இதிலே மாட்டிக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் இன்னைக்கும் சைனால நிறைய ரகசிய சபைகள் காணப்படுகிறது. நான் வைவாம்ல படிக்கும் பொழுது ரகசிய வைவாம் என்றே ஒரு ரகசிய வைவாமே வந்துருச்சு. அவங்க கத்திர வாலிப பிள்ளைங்க தான். அவங்க கத்திர துதிக்கும் போது நல்ல கர்டன் போட்டுட்டு நல்ல பெரிய மியூசிக் வச்சுட்டு தான் கத்திர துதிப்பாங்களே, ஏன்னா சத்தம் வெளியில போயிருக்கும். அதுல அந்த வாலிப பிள்ளைங்களுடைய சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அண்டர் கிரவுண்ட்ல தான் காணப்படுகிறதா. அப்ப நம்முடைய நாட்கள் அது வந்துருச்சுன்னா எத்தனை பேர் நாம் அதுல இருந்து தப்பிப்போம்? எத்தனை பேர் அதுல இருந்து நாம் தப்பிப்போம்? அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் வஸ்திரத்தை இன்றைக்கே நீங்க கழட்டி போடுங்க. உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கட்டும். இயேசுவின் இடத்துல ஓடி வர்றது முக்கியமல்ல, இயேசுவின் இடத்துல சுகத்துக்காய் வருகிறது முக்கியமல்ல. அது விசுவாசம் உள்ள கிரியையினால் நடக்கிறதா இருக்கணும். அது மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு அவர்கிட்ட வரணும். அப்படிதான் இந்த குருடன் செய்தான். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதாக உங்கள் மேல் வஸ்திரத்தை கழட்டி போடுங்க. உங்கள் மேல் வஸ்திரத்தை கழட்டி போடுங்க. இதனாலதான் அவன் மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டான். உடனே இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும். உடனே அவர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னே சென்றான். வழியிலே இயேசுவுக்கு பின்னே சென்றான். அவன் விசுவாசம் அவனை ரட்சித்தது. நீங்க கர்த்தருக்குள்ளாக விசுவாசம் வைத்து உங்கள் மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டுருங்க. அது கலற்ற வரைக்கும் பயமாத்தான் இருக்கும். இதை கழட்டி போட்டா என்ன நடக்கும்?
இதை கலெக்டரி போட்டா யார் எனக்கு உதவி செய்வா, எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்காதே, எல்லாம் பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா கலெக்டரி போட்டு கத்துக்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்கள் தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் விசுவாசம் உங்களை மீட்டுக்கொள்ளும், உங்கள் விசுவாசம் உங்களை காத்துக்கொள்ளும், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதுதான் இந்த மேல் வஸ்திரத்தை கலற்றி போடுகிற அனுபவம். அப்ப முதல் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்முடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி எறிய வேண்டும். இரண்டாவதாக வேதம் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கலற்ற சொல்லுகிறது, எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் கலற்றி எறிகிறவர்களாய் காணப்படணுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், சங்கீதம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் ரட்டை களைத்து போட்டு, ரட்டை களைத்து போட்டு. இரண்டாவதாக எந்த வஸ்திரம் நாம் களைத்து போடணுமா? ரெட்டை களைத்து போடணுமா? ரெட்டு வஸ்திரம் என்றால் என்ன அர்த்தம்? ரெட்டு வஸ்திரம் என்பது எதை காட்டுகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அங்கு தாவீது சொல்லுகிறான் பாருங்க. தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் சொல்றான் பாருங்க. உங்கள் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி. அப்ப ரெட்டுடுத்தி என்றால் என்ன அர்த்தம்? அது துக்கம் கொண்டாடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. ரெட்டு என்றால் அதற்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற அர்த்தம் என்னவென்றால், துக்கத்தினால் நிறைந்த ஜீவியம், துக்கத்தினால் நிறைந்த ஜீவியம். அதே போல இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, சேனைகளாகிய கர்த்தர் ஆகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். அழுகவும் புலம்பவும் மொட்டையிடவும். ரெட்டெடுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்னு மகா துக்கத்தை காட்டுகிறது, இரண்டாவதாக அது அழுகையும் புலம்பலையும் காட்டுகிறது, அது மொட்டையடித்தலை காட்டுகிறது. மொட்டையடித்தல் என்றால் என்ன அர்த்தம்னா, முடி என்பது வேதத்திலே அது மகிமையை காட்டுகிறது. அப்ப மொட்டையடித்தல் என்பது மகிமையை இழந்து போகிறதை காட்டுகிறது, மகிமையை இழந்து போகிறதை காட்டுகிறது. கர்த்தரே சொல்றாரு பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது, நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சிகளை சாப்பிட்டு திராட்சரசத்தை கொடுத்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். இங்க வார்த்தை வருகிறது, அவன் ரெட்டு வஸ்திரத்தை கலற்றி போட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகையும் புலம்பல்களையும் நாம் கலற்றி போடணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கமான காரியங்களை நாம் கலர்ச்சி போடணும். இங்கு சொல்லப்படுகிற அழுகையும் புலம்பலும் என்பது எதை காட்டுகிறது? அதுதான் அவிசுவாசத்தை காட்டுகிறது, அவிசுவாசத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்மளுக்கு அழுகையும் புலம்பலுமாய் காணப்படுகிறது, அதை கர்த்தர் சமூகத்துல விட்டுட்டு அந்த அழுகையின் வஸ்திரத்தை கலற்றி போடுங்க, அந்த புலம்பலின் வஸ்திரத்தை கலற்றி போடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ரெட்டை நீங்கள் கலற்றி போடுங்க. இதற்கு நல்ல உதாரணத்தை நீங்க வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ரெட்டு உடுத்தின மனுஷன் அந்த ரெட்டு உடுத்தப்பட்ட வஸ்திரம் அவனுக்கு மாற்றப்படுகிறது, அது கலற்றப்படுகிறது. அது யாருடைய வாழ்க்கையில நடந்துச்சு? எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியே, நடந்த யாவையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இங்க மொர்தெகாயின் வாழ்க்கையில சொல்லப்படுகிறது, நடந்த யாவையும் மொர்தெகாய் அறிந்த போது. அங்கு என்ன நடந்தது? ஆமான் என்கிற மனுஷன் அவன் இந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு நாளை குறிக்கிறான். என்ன குறிக்கிறான் சொல்றான், அந்த நாளுக்கு வந்த உடனே யூதர்களுக்கு சிறியோர் பெரியோர் எல்லாரும் கொலை செய்யப்படணும்.
எல்லா ஸ்திரீகள் சங்கரிக்கப்படணும், எல்லா குழந்தைகளும் சங்கரிக்கப்படணும், எல்லா யூதர்களும் அழிக்கப்படணும் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் சொல்லுகிறதை நம்மள பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்ட பின்புதான் அவன் அழுகிறவனாய் காணப்படுறான். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜனங்கள் அழிக்கப்படுவாங்க. ஆமான் எழுதி அனுப்புனது எல்லா அந்த ராஜாவின் கீழே இருக்கிற எல்லா தேசத்துக்கு அனுப்புனான். எத்தனை தேசங்கள் அந்த ராஜாவுக்கு? எஸ்தர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, 127 நாடுகள் இந்த ராஜாவுக்கு கீழே இருந்துச்சா. 127 நாடுகள். அப்ப 127 நாட்டுல இருக்கிற யூதர்களை ஒரே நாள்ல எல்லாரும் அழிச்சு போட போறாங்க. 127 நாட்டுல இருக்கிற யூத பெண்களை கொலை செய்ய போறாங்க. 127 நாட்டுல இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கொலை செய்யப்பட போறாங்க. இதுதான் அங்கு வந்த பெரிய ரெட்டாய் காணப்படுகிறது. அவர்கள் மத்தியிலே வந்த பெரிய துயரமாய் காணப்படுது. இந்த வசனம் சொல்லுது, அவன் அந்த ராஜாவின் 1வது மாதத்துல அந்த கட்டளை கொடுக்கிறான். அவர் கொடுக்கிறது அந்த கட்டளைகள் எப்ப நிறைவேற்றப்படும் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது இந்த நாளில இந்த மாசத்துல என்று சொல்லப்படும். அந்த மாசம் எப்போ வருகிறது என்றால், இந்த கட்டளை பிறக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து 9 11 மாதங்களுக்குள்ளாக இது நிறைவேற்றப்படணும். 9 11வது மாதம், அதாவது 9 மாசத்திலிருந்து 11வது மாசத்துக்குள்ளாக அந்த ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் வந்த உடனே இந்த யூதர்கள் எல்லாருமே கொலை செய்யப்படணும். யோசித்து பாருங்க, 9 மாசமும் இவர்களுக்கு அழுகையாத்தான் இருந்திருக்கும். 9 மாசமும் இவங்க துக்கத்துலதான் இருந்திருப்பாங்க. 9 மாசமும் இவங்க ரெட்டுடுத்தினவங்க தான் இருந்தாங்க. ரெட்டுடுத்துகிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. எங்கெல்லாம் ரெட்டுடுத்தப்படுகிறது வார்த்தை வரும், அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை கிழித்து, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து. அப்ப அது எதை காட்டுது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையின் வஸ்திரங்கள் கிழிக்கப்படுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷத்தின் வஸ்திரம் கிழிக்கப்படுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தின் வஸ்திரங்கள் கிழிக்கப்படுது. வஸ்திரத்தை கிழிச்ச பின்புதான் அவங்க ரெட்டை உடுத்துறவர்களாய் இருந்தாங்க. இந்த ரெட்டு வந்துட்டா என்ன அர்த்தம்? அங்கு மிகப்பெரிய புலம்பல் வந்துருச்சு, அங்க மிகப்பெரிய அழுகையின் சத்தம் வந்துருச்சு, அங்க மிகப்பெரிய போராட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப யோசித்து பாருங்க, 9 மாதங்கள் இந்த யூதர்கள் புலம்புகிறவர்களாய் இருந்தாங்க. 9 மாதங்கள் மொர்தெகாய் என்கிற மனுஷன் நடுவீதியிலே கதறி அழுகிறவனாய் இருந்தான். இந்த ரெட்டு தான் அவனுடைய வஸ்திரமாய் இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் ரெட்டை களைத்து போட்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற துயரத்தை அவர் களைத்து போடுகிறவராய் காணப்படுறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற புலம்பல்களை களைத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். இங்க ஆமான் யூதர்களுக்கு நாள் குறித்தது போல உங்களுக்கு நாளை ஜனங்க குறிச்சிட்டாங்களா? உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு நாள் குறிச்சிட்டாங்களா? இன்னும் 1 மாசத்துல பாரு நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், இன்னும் 1 வாரத்துல பாரு நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், நான் உனக்கு செய்ய போகிற காரியங்க உன் வாழ்க்கையில பெரிய அடியா உழு என்று சொல்லி உங்களை கலங்க பண்ணிட்டார்களா? இன்னும் நீங்க கலங்கி போய் காணப்படுகிறீர்களா? அல்லது இந்த யூதர்களை போல 9 மாதம் அளவும் நீங்கள் அழுது புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அப்படிப்பட்ட ரெட்டின் வஸ்திரத்தை கர்த்தர் களைத்து போடுகிறார். அவைகளை இன்றோ இரவோடு எரிந்து போடுங்க. அவன் ஒரு ஆமான் தான். அவன் உங்களுக்கு வைத்த தூக்கு மரத்திலே அவன் தொங்க விடப்படுவான். இதுதான் மொர்தெகாயின் நாட்கள்ல நடந்துச்சு. மொர்தெகாயின் நாட்கள் என்ன நடக்குது? மொர்தெகாய் அழுது புலம்புகிறான். இப்ப எஸ்தர் மூலமா எங்க கிரியை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. உடனே என்ன நடந்தது? ராஜா மொர்தெகாயின் பட்சம் திரும்பினான். ராஜா மொர்தெகாயின் பட்சம் திரும்பினான். அவன் மொர்தெகாயின் பட்சத்துல திரும்பி அவனுக்கா ஏதுவான காரியத்தை செய்ய ஆரம்பிச்ச உடனே அங்க ராஜா என்ன செய்யறாரு பாருங்க. அவன் ஆமான கூப்பிடுறான், சொல்றான். ஆமான கூப்பிட்டு சொல்றான், ராஜாவுக்கு பிரியமான மனுஷனுக்கு விரோதமாய் நீ செய்ய நினைத்தாயோ, ராஜாவுக்கு பிரியமான மனுஷனுக்கு விரோதமாய் நீ கிரியை செய்ய நினைத்தாயோ என்று சொல்லி அவனை தூக்கிலே போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ரெட்டை வஸ்திரத்தை நீங்கள் உருவி போடுங்கள்,
அதை எடுத்து போடுங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்துல போய்கிட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நீங்க போயிட்டு இருக்கீங்க, அவைகளை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. அவைகளை தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ரெட்டை வஸ்திரத்தை கழற்றி போறார். அவர் கலற்றி போட்டுட்டாங்க. என்ன வருகிறது? அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 30:11 அந்த வார்த்தை இப்படியே சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 30:11 சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். இன்றோடு உங்கள் புலம்பல்கள் மாறுகிறது. இன்றோடு உங்கள் அழுகைகள் மாறுகிறது. மொர்தெகாய் போல சந்தி விதியிலே அழுகிறவர்களாயிருந்தீர்களா? மொர்தெகாவை போல எல்லாரும் பார்க்கும்போது இவன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கான், இவன் எப்ப பார்த்தாலும் துக்கத்துல இருக்கான்னு சொல்லி உங்க அடையாளமே ரெட்டே உங்களுடைய அடையாளமாய் மாறி போகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அழுகையும் புலம்பலையும் களிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் அழுகையும் புலம்பலையும் களிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டீர். என் மகிமை அமைதலாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக. என்ன அர்த்தம்? நான் தொடர்ந்து உம்மை துதிக்கும்படியாக எனக்கு கர்த்தர் கொடுத்த மகிமை. நாம் வாசித்தோம், அழுகை, புலம்பல், மொட்டையிடுதல். மொட்டையிடுதல் என்பது மகிமை இழந்து போகிறது. ஆனா ரெட்டை களைச்சு போட்ட உடனே அங்க என்ன வருது? தேவனுடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த மகிமை சூழ்ந்து கொண்டவுடன் என்ன நடக்குது? நீங்க சும்மா இருக்க போவது கிடையாது. நீங்கள் அழுது கொண்டு முடங்கி போய் இருக்க போவது கிடையாது. நீங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். இந்த காரியம் மொர்தெகாவின் நாளோடு நின்று போகல. இன்றைக்கு யூதர்கள் இந்த நாட்களை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. இன்றைக்கும் யூதர்கள் யூதர்கள் தப்பிக்கப்பட்ட நாட்களை இன்றைக்கும் அவங்க கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். எல்லாம் இதை காட்டுகிறது. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இரட்டை கலற்றி போடுகிறார். நிச்சயமாய் நம்மளுடைய புலம்பல்களை மாற்றி போடுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மகிமையினால் மூடுகிறார். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவரை ஆனந்த களிப்பினால் துதித்து பாடுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய ரெட்டு வஸ்திரத்தை கழட்டி போடுவோமாக. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு அழுகையா இருக்கிறது, எது உங்களுக்கு புலம்பலா இருக்கிறது, அதை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. அதை தேவ ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் அவைகளை உங்களுக்கு களிப்பாய் மாற்றி போடுவார். கர்த்தர் அவைகளை உங்களுக்கு மாற்றி போடுவார். அதன் பின்பாக நீங்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்படுவீர்கள். நிரப்பப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்ப முதலாவதாக நாம் கழட்டி போட வேண்டிய வஸ்திரம் மேல் வஸ்திரம். இரண்டாவதாக நாம் கழட்டி போட வேண்டிய வஸ்திரம் என்ன வஸ்திரம்? அதுதான் ரெட்டு என்கிற வஸ்திரம். மூன்றாவதாக கடைசியாக எந்த வஸ்திரத்தை நாம் கழட்டி போட வேண்டுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து என்னோடு சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான். மேல் வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடி போனான். ரெட்டை களைத்து போட்டான். அதே போல இங்க என்ன நடக்குது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை வைத்து ஓடி போனான், விட்டு விட்டு ஓடி போனான். யாரை குறித்து சொல்லுகிறது? நமக்கு நன்றாய் தெரிந்த பகுதி தான். யார்? யோசேப்பினுடைய வாழ்க்கை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் இப்பொழுது ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை அடிமைத்தனத்திலே அவன் காணப்படுகிறான். சிறைச்சாலையின் அனுபவம் கிடையாது, அவன் அடிமைத்தனத்தின் வீட்டிலே காணப்படுறான். என்னன்னா, அவன் அங்க இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல இவனும் அவர்கள் அடிமைகளில ஒரு அடிமை.
இப்ப இவன் ஒரு எஜமான் வீட்டிலே, போத்திபாரின் வீட்டிலே அவன் அடிமையா இருக்கிறான். இப்ப அவனிடத்துல அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை வருகிறது? அங்க இருக்கிற போத்திபாரின் மனைவி அவனை அசுத்தத்தான காரியத்துக்கு அவனை அழைக்கிறாள். அசுத்தமான காரியத்துக்கு அவனை அழைக்கிறவனாய் காணப்படுறான். அதன் நிமித்தமாய் என்ன நடக்கிறது? யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தபடியினால் அவன் சொல்றான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்ப மூன்றாவதாக நாம் கலைத்து போட வேண்டிய வஸ்திரம் என்ன? பாவத்தின் வஸ்திரத்தை நாம் கலத்தி போடணும். பாவத்தின் வஸ்திரத்தை கலைத்து போடணும். இந்த பாவத்தின் வஸ்திரம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டுச்சு. அது அவன் செய்த பாவத்தினால் வரலாம். அங்கு ஒரு பாவத்தின் கிரியை அவன் வாழ்க்கையில வருகிறது. அவனை பாவம் செய்ய தூண்டுபடியாய் அவனுக்கு வருகிறது. யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டுல எல்லா அதிகாரம் இவனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவனுக்கு எல்லாரும் இவனுக்கு கீழே தான். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு முன்பாய் அங்கு பொல்லாங்கு செய்யக்கூடாதுன்னு அவன் அமைதியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிருக்கிறவனாய் காணப்படுறான். அப்போ அங்க ஒரு வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரத்தை அவன் கலைத்து போடுகிறவனாய் மாறுகிறான். இப்ப இந்த போத்திபாரின் மனைவி சொல்லுகிற அந்த வஸ்திரத்தை அவன் தான் அவனுக்கு பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க. என் வஸ்திரத்தை விடுன்னு சொல்லி அதை இழுத்துக்கிட்டு அவன் போகல. அவன் செய்தான், அவன் வஸ்திரத்தை அங்கே கலற்றி போட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில ஏதாவது ஒரு காரியம் உங்களை நடக்க வைக்கிறதா? அதை இன்னைக்கு கலைச்சு போடுங்க. அதை இன்றைக்கு உதறி தள்ள போடுங்க. அதனால எவ்வளோ பெரிய ஆதாயம் இருந்தாலும் சரி, அதனால எவ்வளோ பெரிய நன்மை வந்தாலும் சரி, அதனால நாம சிறைச்சாலைக்கு போகிறவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காய் அதை நாம் தைரியமாய் செய்கிறவர்களாய் இருக்கணும். தைரியமாய் அதில் நடக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த வஸ்திரத்தை கலைத்து போடுவதற்கு நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. இதுதான் நம் கர்த்தருக்கு பாராட்டுகிற வைராக்கியத்தை காட்டுகிறது. கர்த்தருக்காய் நிற்கிற வைராக்கியத்தை காட்டுகிறது. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் அந்த வஸ்திரத்தை அலட்சி போடுகிறவனாய் காணப்பட்டான். அது இப்ப அழுக்கு வஸ்திரமாய் மாறி போனது. அது ஒரு பாவத்தின் வஸ்திரமாய் மாறி போனது. ஆனால் யோசேப்போ அதிலிருந்து தப்பித்துக் கொண்டான். இந்த வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில எதுவா இருக்க தெரியுமா? அதைத்தான் கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த வஸ்திரத்தை குறித்துதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொள்ளைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இந்த வசனத்துல நான் வெளிப்படையா பார்த்தோம்னா முதல்ல இருக்க 19வது வசனத்துக்கு நம்ம பயப்படுறோம். நான் காம விகாரனா இருந்துடக்கூடாது, நான் வேசித்தனம் பண்ணிடக்கூடாது, நான் விபச்சாரம் பண்ணிடக்கூடாது, அசுத்தமானதை நான் தொற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனா 20 மற்றும் 21வது வசனம் சில பேருடைய வாழ்க்கையில அது சாதாரணமா இருக்கு. எது அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, பகைகள். நம்ம ஈஸியா மற்றவங்களை பகைச்சிடுறோம், ஈஸியா மற்றவர்களை வெறுத்து ஒதுக்கிடுறோம். அது அங்க என்ன நடந்துச்சு, எதனால அதை நடந்துச்சு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கறது கிடையாது. அவன் எனக்கு பகையாளிப்பான். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுவோம். எபேசியர் 6:12 சொல்லுகிறது, நம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடு நாம் யுத்தம் பண்ணுகிறவர்கள். அப்ப உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்களா? நீங்க பகைக்கும்படி யாராவது எந்த மனுஷர்களா இருக்கிறாங்களா?
அவங்களை நீங்க பகைக்காதீங்க. அவங்களுக்கு பின்பாய் இருந்த கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமையை கடிஞ்சு கொண்டுட்டு அவர்கள் அப்படியே நீங்கள் மன்னித்து விடுங்க. அவங்களோடு சேர்ந்து இருக்க முடியலையா, அவர்கள் இன்னொரு இடத்துல தனியா நல்லா இருக்கட்டும், நீங்க தனியா இருங்க. ஆனா இருதயத்துல அந்த பகை என்பது இருக்கக்கூடாது. அவர்களை பார்த்தால் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கணும். அதுதான் பகையில்லாத இருதயத்தை காட்டுகிறது. அடுத்தது சொல்லுது பாருங்க, விரோதங்கள். இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இருதயத்துல விரோதம் உள்ளவர்களாதான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் நடத்துதல்ல இருக்கும். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? உன் சத்துருவையும் நேசி என்று சொன்னார். உன்னை நீ நேசிக்கிறது போல உன் சத்துருவை நீ நேசி, உன் பக்கத்துல இருக்கிற நேசி. ஆனா நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கு? விரோதங்கள் காணப்படுகிறது. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறது, நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது. அப்போ விரோதம் நமக்குள்ள இருக்கா, பகை நமக்குள்ள இருக்கா, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அடுத்த வாரம் சொல்லுங்க, வைராக்கியம், தேவையில்லாமல் பாராட்டுகிற வைராக்கியம். இந்த வைராக்கியம் கர்த்தருக்காய் இருக்கிற வைராக்கியம் இல்ல, ஈகோன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த வைராக்கியத்தை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இவையெல்லாம் எதை காட்டுகிறது? யோசேப்பின் மீது இருந்த வஸ்திரத்தை காட்டுகிறது. போத்திபாரின் மனைவியின் கையில் இருந்த வஸ்திரத்தை காட்டுகிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெறியரங்கமாய் இருக்கிறது. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட வெளியரங்கமான கிரியையில நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? அப்ப இன்னும் நம்முடைய சரீரத்துல போத்திபாரினால் பிடித்த வஸ்திரம் நம்முடைய சரீரத்துலதான் இருக்கு. நாம இன்னும் போத்திபாரின் மனைவியை விட்டு ஓடி வரல, அந்த வஸ்திரத்தை இன்னும் கலட்டி போட்டு வரவில்லை. தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை இன்றைக்கு கலட்டி போடுங்க. இந்த கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 21 வசனம் வரைக்கும் வைங்க, வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, பரிசுத்தானட்ட கேளுங்க, ஆண்டவரே இதுல உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவியின் கனிகள் நமக்கு ரொம்ப அவசியம். ஆவியின் கனிகளை குறிச்சு கலாத்தியர் 5:22 23 சொல்லுது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்று நாம் சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன், ஆவியின் கனிக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கெட்ட கனிகளை நம்ம எடுத்து போடணும். ஆவியின் கனிகளை நம்ம விட்டு பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நம்ம எடுத்து போடணும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற போத்திபாரின் மனைவியின் கையில் இருக்கிற வஸ்திரத்தை நம்ம கலட்டி போடணும். அதை கலட்டி போட்டால் மாத்திரமே ஆவியின் கனிகள் அதை நிரப்ப முடியும். உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு அதுக்கு மேல திரும்ப மேல வைக்க முடியாது. அப்படி வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு கூடை எடுத்துக்கோங்க, அதுல கீழே நல்லா அழுகி போன பழங்கள், வெம்பி போன பழங்களா நீங்க வச்சுட்டீங்க. கூட அந்த பழத்தினால நிரம்பிருச்சு. இப்ப பக்கத்துல நல்ல கனிகளை பாக்குறீங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு, அவங்க கடைக்காரர் சொல்ற நல்ல ருசியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த கனிகள் ஏற்கனவே அந்த கூடை வெம்பி போன பழத்தினால் நிறைஞ்சிருச்சு. இப்ப நல்ல கனியை தூக்கி அந்த கூடை மேல வைக்கிறீங்க. இப்ப என்ன நடக்கும்? அந்த கூடை அப்படியே எடுத்துட்டு நீங்க போகும்போது அந்த கூடை அங்க இருக்கிற வரைக்கும் அந்த கனி மேல இருக்கிற கனி நல்லா தான் இருக்கும், அது கீழே தான் உழாது. ஆனா அந்த கூடையை எடுத்து தூக்கிட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த வெம்பி போன பழம் உள்ளே அப்படியே தான் இருக்கும். அந்த மேல இருக்கிற நல்ல கனி இருக்கு பாத்தீங்களா, அது ஆடுகிறது நிமித்தமாக, அந்த தடுப்பான் இல்லாதது நிமித்தமாக, கூடைக்குள்ள அது இல்லாதது நிமித்தமாக கீழே உளுந்து போகும். இதுதான் நிறைய தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல நல்ல சாந்தமா இருப்போம், ரட்சிக்கப்பட்ட நாள்ல நல்ல அன்பின் கனிகள்ல நிறைஞ்சிருப்போம், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இந்த தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அது இல்லாம போயிருந்திருக்கும். அல்லது ஜெபத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது நம்ம நல்ல கனிகளை உடையவர்களா காணப்படும். வாங்க சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்ன்னு சொல்லி எல்லாத்தையும் சாந்தமா பேசுவோம், அன்பா பேசுவோம், தேவ அன்பை வெளிப்படுத்துவோம், நற்குணம் உள்ளவர்களா இருப்போம். ஆனா சபையை விட்டு வெளியில போன பிறகு, வீட்டுக்கு போன பிறகு, வேலைக்கு போன ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா உங்களை குறிச்சு சொல்லப்படுகிற சாட்சி, நம்மளை குறிச்சு சொல்லப்படுகிற சாட்சி, சபையில சொன்ன சாட்சிக்கும் இங்க சொன்ன சாட்சிக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கும்.
காரணம் என்ன? சபையில இருக்கும் போது இருந்த நல்ல கனி சபையில இருந்து வீட்டுக்கு பிரயாணம் பண்ணி வந்ததுக்குள்ள அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. உள்ள பூ இருக்கிற அந்த வெம்பி போன பழங்கள் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு முதல்ல நீங்க அந்த வஸ்திரத்தை கலற்றி போடுங்க. உள்ள இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் எடுத்து எரிஞ்சு போடுங்க. அதை ஒப்பு கொடுத்து செபிங்க. அதுக்கப்புறம் ஆவியின் கனியினால் நிரப்பப்படுங்க. இந்த 2 வார்த்தையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். என்னன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கனியை எடுத்து போட மாட்டார். அதை நன்றா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே என் கோபத்தை எடுத்து போடுங்க, என் காரியத்தை எடுத்து போடுங்க. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவிதான் செய்ய முடியும். அதை எடுத்து போடுறது உங்க கையில தான் இருக்கு. பேதுருவின் வாழ்க்கையை பாருங்க. அவன் தேவனை மறுதலிச்சான். உண்மைதான். ஆனா அந்த மறுதலிச்ச உடனே அவன் மனக்கசந்து அழுதான். அதே பேதுருவோ போலதான், பேதுருவோ காட்டுன்னு கொஞ்சமா மறுதலிச்சது யாரு? யூதாஸ் காரியத்தை. ஆனா அவன் மனம் கசந்து அழுகாம அப்படி இருந்ததுனால என்ன நடந்துச்சு? அவன் தூக்கு போட்டு மரித்து போனான். ஆனால் யூதாஸ் காரியத்தை காட்டிலும் மிகவும் பொல்லாங்கான மனுஷன் யார் தெரியுமா? பேதுரு தான். யூதாஸ் காரியத்தினால ஒரு தரம் மறுதலிச்சான், ஒரு தரம் காட்டி கொடுத்தான். அவன் பணத்துக்காக கட்டி கொடுத்தான். ஆனா பேதுரு என்கிறவன் தன் ஜீவியத்துக்காக, நான் கொல்லப்படக்கூடாது, என்னை யாரும் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி 3 முறை மறுதலிச்சான். இப்ப யாரு அதிக கெட்டவன், யாரு அதிக பொல்லாங்குடையவன்? பேதுரு தான். ஆனா யாருடைய மரணம் வித்தியாசமா இருக்கு? பேதுரு சபைக்கு தலைவனா மாறினான். அவன் மீது சபை கட்டப்பட்டுச்சு. யூதாஸ் காரியத்து வாழ்க்கை அங்கேயே முடிந்து போனான். காரணம் என்ன? பேதுரு அவனுக்குள்ளா இருந்த மாம்சத்தின் கிரியை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து எடுத்து போட்டான். யூதாஸ் காரியத்தோ அவன் மாம்சத்தின் கிரியையிலேயே இருந்து மரித்து போயிட்டான். கர்த்தர் கேட்கிறார், உங்கள் 3வது வஸ்திரத்தை இன்றைக்கு கலற்றி போடுங்க. அது உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதா? உங்களை அது போத்திபாரின் மனைவியை போல உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க கர்த்தருக்குள்ள எவ்வளவுதான் நல்லா இருக்க நினைச்சாலும் உங்களுடைய காரியங்கள், உங்கள் ஜென்ம ஸ்வாபம் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதா? அதை இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. அந்த பழங்களை எல்லாம் எடுத்து எறிங்க. அந்த மாம்சத்தின் கரியை எடுத்து எறிங்க. பின்பு கர்த்தர் உங்களை ஆவியின் கனிகளினால் நிரப்புவார். நீங்க மாம்சத்தின் கனியை நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா உடனே கர்த்தர் அதை ஆவியின் கனிகளினால் நிரப்புவார். அது வரைக்கும் பரிசுத்தவான்கள் எவ்வளவுதான் ஆவியின் கனியில நிரப்புனாலும் அது கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். ஒரு சின்ன போராட்டம் வந்துட்டா, சின்ன பிரச்சனை வந்துட்டா அந்த ஆவியின் கனி போயிடும். மாம்சத்தின் கனி தான் அங்க வெளிப்படும். அப்ப 3வதாக நாம் கழற்றி எறிய வேண்டிய வஸ்திரம் என்பது என்ன? போத்திபாரின் கையிலே மாட்டிக்கொண்ட பாவத்தின் வஸ்திரத்தை நாம் எறியணும். பாவத்தின் வஸ்திரத்தை நாம் கலற்றி போடணும். நாம் பேதுருவை போல மனம் கசந்து அழுந்து ஒப்பு கொடுங்க. யூதாச போல மனம் இறுகி இருந்துராதீங்க. யூதாச போல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்துராதீங்க. இன்னைக்கு கத்துட்ட வாங்க. உங்க வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியை என்ன இருக்கிறது? மூர்க்கம் இருக்கிறதா? விரோதம் இருக்கிறதா? பகை இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதா? வெறிகள், களியாட்டுகள், பிரிவினைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கொண்டு அந்த வஸ்திரத்தை களைத்து போடுவீராக. என் வாழ்க்கையில் இருக்கிற வஸ்திரத்தை கலத்தி போடுவீராக. நான் யோசேப்பை போல நான் ஓடி வருகிறேன். யோசேப்பை விட்டு ஓடி வந்தது போல என் மாம்சத்தின் கிரியைகளை நான் விட்டு ஓடி வருகிறேன். அந்த வஸ்திரத்தை எரிந்து விடுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆவியின் கனிகளினால் உங்களை நிரப்புவார். யோசேப்பு அந்த வஸ்திரத்தை கலற்றி எறிந்தான். அதனால் என்ன நடந்தது? அவனுக்கு எகிப்தின் ராஜாவுக்கு இணையான வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மேல் வஸ்திரத்தை நீங்க கழட்டி போடலைன்னா கிறிஸ்துவின் வஸ்திரத்தை உங்களால் தரிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற 2 வஸ்திரத்தை கழட்டி போடலைன்னா மகிமையின் வஸ்திரத்தை உங்களால் தரிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற போத்திபாரின் கையில மாட்டிக்கொண்ட பாவத்தின் வஸ்திரத்தை நீங்க களைத்து போடலைன்னா அதிகாரி என்கிற தேவனுடைய மேன்மையின் வஸ்திரத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த 3 வஸ்திரத்தை நாம் இன்னைக்கு கலற்றி போடணும். கர்த்தர் மீண்டும் 3 வஸ்திரத்தினால் உங்களை மூடுவாராக. இப்ப கண்களை மூடுவோம்.
தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் ஜெபிப்போமாக. அப்ப 3 காரியத்தை நாம் வைத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் மேல் வஸ்திரத்தை நான் வைத்து விடுகிறேன், அதை நான் கலற்றி போடுகிறேன் என்று கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடுங்க. 2வதா நாம் சொல்ல போறோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ரெட்டு வஸ்திரத்தை நான் கலற்றி போடுகிறேன். 3வதை கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அந்த பாவத்தின் வஸ்திரத்தை, மாம்சத்தின் கிரியின் வஸ்திரத்தை நான் கலற்றி போடுகிறேன் சொல்லி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்றைக்கு அந்த வஸ்திரத்தை கலற்றி எறிங்க. கலற்றி எரிகிற நாள் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் கலற்றி எரிகிற நாள். அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனம். மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 50வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசுவினிடத்தில் வந்தான். இன்றைக்கு இந்த இரவு நேரத்துல கர்த்தரிடத்துல வாங்க. உங்க வஸ்திரத்தை எரிந்துட்டு கர்த்தரிடத்துல வாங்க. ஒருவரும் நாம் இந்த வார்த்தையை விட்டு விலகி போயிடக்கூடாது. ஒருவரும் அந்த நம்முடைய பழைய வஸ்திரத்திலே நம்ம இருந்து கூடாது. இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரிக்க ஆரம்பி. இன்றைக்கு வஸ்திரத்தை கலட்டி போடுங்க. உங்க மேல இருக்கிற மேல் வஸ்திரத்தை முதலாவது கலட்டி போடுங்க. மனிதர்களின் உத்தரவை நம்பி இருக்கிறதோ, மனிதர்கள் தயவை போல இருக்கிற நீங்க, மங்களான கண்களை உடைய நீங்க இப்ப கர்த்தரிடத்துல வெளியே வருவீர்களாக. உங்கள் மேல் வஸ்திரத்தை கலைத்து போடுவீர்களாக. நீ கர்த்தருக்குள்ளாய் விசுவாசத்திலே கிரியைகளை நடத்தி புறப்பட்டு வருவீர்கள். நம்முடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி போடுவோமாக. அந்த குருடன் இடத்துல இருந்த வஸ்திரம் அரசாங்கத்தினால கொடுக்கப்பட்டதுதான். குருடனத்திலிருந்து வஸ்திரம் மற்றவர்களுடைய இரக்கத்தையும் தயவையும் நாடுகிற வஸ்திரம் தான். ஆனா அதை அவனை பிச்சை எடுக்கத்தான் வச்சுச்சு. அவன் எரிகோவின் வாசல்ல உட்கார்ந்துதான் இருந்தான். அவன் முன்னேறி வரணும்னு நினைக்கும் போது சொன்னாங்க, அவனை அதட்டி உட்கார வச்சாங்க. ஆனா அவன் அதை விடல. அவன் முடிவெடுத்தான், இனிமே நான் பிச்சை எடுக்க போவது கிடையாது. இனிமே நான் மனிதர்களின் தயவை நாட போவது கிடையாது. எனக்கு யார் கடன் கொடுப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் இடத்துல நான் கையேந்துவேன், யார் எனக்கு இரக்கம் பாராட்டுவா, அரசாங்கம் எனக்கு செய்யுமா, மனுஷர்கள் செய்வாங்களா, ஐஸ்வர்யவான்கள் செய்வார்களா, நான் இருக்க போவது கிடையாது. என்னை விடுவிக்கிற இயேசுவின் இடத்துல நான் வருகிறேன். அவர் தாவீதின் குமாரன், எனக்கு தேவனாயிருக்கிறார். நான் அவரை பின்பற்றி செல்லுவேன் என்று சொன்னான். அவன் வஸ்திரத்தை கலற்றினான். அன்றோடு எரிகோவின் வாசலில் இருந்து அவன் புறப்பட்டான். எரிகோவின் வாசல் என்பது உலகத்தின் வாசல், அக்கிரமத்தின் வாசல். அதிலிருந்து அவன் புறப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் பார்வையடைந்து இயேசுவை பின்பற்றினான். அவன் பார்வையடைந்து இயேசுவை பின்பற்றினான். இன்றைக்கு இந்த எரிகோவின் வாசலில் இருந்து நாம் புறப்படுவோமாக. மனிதர்களின் தயவை நாடுகிறதிலிருந்து புறப்படுவோமாக. பொருளாதாரத்தில் செல்வத்தின் மீது நம்முடைய கண்களை ஏறிட்டு அதிலிருந்து எடுத்து கர்த்தர் பக்கம் திருப்புவோமாக. மேல் வஸ்திரத்தை நாம் கலைத்து போடுவோமா? ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரித்ததை கலைத்து இரண்டாவதாய் நாம் ஒரு வஸ்திரத்தை பார்த்தோம், ரெட்டு என்கிற வஸ்திரம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு களிப்பையும் மகிமையையும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இனிமே நீங்க அழுது புலம்ப வேண்டியது அவசியம். இனிமே உங்க சட்டையை நீங்க கிழிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சாம்பலை கொட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு சொன்னார், மணவாளன் இருக்கிற வரைக்கும் ஏன் இவங்க உபவாசம் எடுக்கணும்? மணவாளன் இருக்கிற வரைக்கும் ஏன் இவங்க வருத்தத்துல இருக்கணும்? அதே
வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது. அந்த மணவாளனாகிய கிறிஸ்து உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஏன் அழணும்? மணவாளனாகிய கிறிஸ்து இருக்கும்போது ஏன் உங்க வாழ்க்கையில புலம்பல்? இன்னைக்கு அந்த ரெட்டை களைச்சு போடுங்க. மொர்தெகாய் ரெட்டை களைத்து போட்டான். ராஜா அவனை உயர்த்தினார். அவனுக்கு பொன் சரங்களை கொடுத்தார். அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்தார்கள். அவன் இரட்டின் வஸ்திரம் மாறினது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வஸ்திரத்தை களைத்து போடுகிறார். தேவ சமூகத்துல வாங்க, உங்கள் பாரத்தை ஒப்பு கொடுங்க. அவரிடத்திலிருந்து இளைப்பாறுதல் பெறுங்க. அவர் உங்களை களிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் மாற்றுகிறார். உங்களை மகிமையினால் மூடுகிறார். நீங்கள் அமர்ந்திருக்க போவது கிடையாது. நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவரே, பிள்ளைகளின் அழுகையில் மாறுவதாக, புலம்பல்கள் கழிப்பு போல இந்த பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக கர்த்தாவே. ரெட்டு வஸ்திரம் கலைக்கப்படுவதாக. சங்கீதக்காரன் சொன்னது போல மகிமை அமர்ந்திருக்க கூடாதபடி நீர் என் ரெட்டு வஸ்திரத்தை உரித்து போட்டு மகிமை அமர்ந்திருக்க கூடாதபடி உம்மை கம்பீரித்து பாடும்படியாக உமக்குள்ளாய் உயர்த்தும்படியாக கர்த்தர் ரெட்டு வஸ்திரத்தை கலைத்து போட்டது போல இவர்கள் வஸ்திரத்தை கலைத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை மகிமையினால் மூடுவீராக. அப்படின்னு செய்யறக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈஸியாக ரொம்பவும் முக்கியமான காரியம் அதுதான் பாவத்தின் வஸ்திரம். அதுதான் மாம்சத்தின் கிரியின் வஸ்திரம். உங்க ரெட்டு வஸ்திரம் இருந்தா அழுதுகிட்டே கூட நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். உங்களுக்கு மேல் வஸ்திரம் இருந்தா பிச்சை எடுத்துக்கிட்டோ மனுஷங்க தயவனாடோ அப்பப்ப இயேசுவை பார்த்து எப்படியாவது ஒரு சின்ன கிருபை கிடைச்சு நீங்க பரலோகம் போயிடலாம். ஆனா இந்த பாவத்தின் வஸ்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டா அது போத்திபாரின் மனைவியின் கையிலே மாட்டினது. அது உங்களை பூலோகத்திலேயே வச்சிரும். அது கர்த்தரை விட்டு உங்களை பிரிச்சிரும். அது உங்களை தேவனுக்கு விரோதமாய் மாற்றிவிடும். அதுதான் மாம்சத்தின் கிரி. இப்ப முடிந்தவர்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு உங்க வேதத்தை திருப்புங்க. யாருடைய கையில எல்லாம் வேதம் இருக்கோ, மொபைல் இருக்குல்ல, மொபைல் ஆப்ப திருப்புங்க. இப்ப அதை கையை வைத்து நாம ஜெபிக்க போறோம். அந்த பாவத்தின் கிரியிலிருந்து நாம தப்பிக்கணும். அந்த மாம்சத்தின் கிரியிலிருந்து நாம தப்பிக்கணும். அப்பதான் ஆவியின் கனி உங்களை நிரப்ப முடியும். நிறைய பேருக்கு கேள்வி, எனக்கு ஏன் இன்னும் அன்பின் ஆவி வரல? எனக்குள்ள ஏன் தேவ அன்பு வரல? எனக்குள்ள ஏன் தேவனுடைய வரங்கள் வரல? எனக்கு ஏன் இன்னும் ஆவியின் வழி கனிகள் வரலன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியின் கனியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா கூட முழுவதும் வெம்பி போன பழத்தினால நிறைஞ்சிருக்கிறபடினால், கூட முழுவதும் அழுகி போன பழத்தினால் நிறைந்திருக்கிறபடினால் இது கூடைக்கு மேலேயே இருந்துருது. சின்ன காத்தடிச்சோன கீழே விழுந்து போயிரு. சின்ன போராட்டம் வந்தோட கீழே விழுந்து போயிரு. இப்ப கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கான். கர்த்தர் சொன்னபடி உங்க வாழ்க்கையில இருக்க மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போடுங்க. நீங்க சத்தமா சொல்லி ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல என்னிடத்துல இந்த காரியம் இருக்கு. எனக்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமில்லாத விபச்சாரத்தின் கிரியை இருக்கு. கர்த்தரை விட்டு மற்றவர்களை நாடுகிற விபச்சாரத்தின் அனுபவம் இருக்கு. அல்லது எனக்குள்ளாக கோபம், மூர்க்கம், வெறித்தனமான காரியம், விரோதங்கள் இருக்கிறது, களிகாட்டுகள் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத கலாத்தியர் 9:19 வரைக்கும் சொன்ன காரியங்கள இந்தந்த காரியங்கள்லாம் இருக்குன்னு கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. நீங்க அறிக்கையிட்டு இன்னைக்கு விடும் பொழுது கர்த்தர் உங்களை ஆவியின் கனிகளினால் நிரப்புவார். இப்பொழுது ஆவியின் கனியினால் நிரப்ப போகிறார். முதலாவது உங்களை எம்டி பண்ணுங்க. உங்க மாம்சத்தின் கிரியை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். அப்போ எங்கள் வம்சத்தின் கிரியைகளை நாங்கள் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதி ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியையை விபச்சார தூக்கி எறிகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வேசித்தனத்தை தூக்கி எறிகிறோம். அசுத்தமான கிரியைகளை தூக்கி எறிகிறோம். காமவிராத்தின் ஆவிகளை எரிந்து போடுகிறோம். கர்த்தாவே, விக்கிரக ஆராதனை, பில்லிசுனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், இவைகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்பொழுதே சுட்டரிக்கப்படுவதாக. அந்த கூடைகள்
ஆவதாக கர்த்தாவே. இப்பொழுது ஆவியின் கடிகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. பாவத்தின் வஸ்திரங்கள் கலைக்கப்படுவதாக. நீர் அப்படி செய்யறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசினார். வஸ்திரங்களை எரிந்து விடுங்கள் என்று சொன்னார். வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் சொல்லி 3 வஸ்திரத்தை காட்டி அவைகளை களைத்து போட்டு இருக்கிறோம். அதற்காக இப்பொழுது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் ஜீவிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தை கொண்டு வித்தியாசமான வஸ்திரத்தை கலச்சி போடுங்கள் என்கிற வார்த்தையை கொண்டு தியானிக்கு கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குருடன் தன் வஸ்திரத்தை எரிந்து இயேசுவின் இடத்துல வந்தது போல இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்துல எங்கள் வஸ்திரங்களை எரிந்து நாங்கள் வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேல் வஸ்திரத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரெட்டு என்கிற வஸ்திரம் எடுத்து போய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் வஸ்திரமான ஆண்டவரே மாம்சத்தின் கிரியின் வஸ்திரத்தை எடுத்து போட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதற்கு இணையான ஆண்டவரே அந்த குருடன் மேல் வஸ்திரத்துக்கு பதிலாக இயேசுவை பின்பற்றுகிற வஸ்திரத்தை போட்டிருந்தான் அல்லவா? அதே போல் உம்மை பின்பற்றி வாழுகிற ஆண்டவரை உம்மை நம்பி வாழுகிற உடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிற அந்த வஸ்திரத்தினால் உடைய பிள்ளைகளை மூடுங்க. ரெட்டிப்புக்காக ஆண்டவரே, ரெட்டைக்காக ஆண்டவரே களிப்பை நீர் கொடுத்தது போல மொர்தெகாயின் வஸ்திரத்தை மாற்றினது போல உடைய பிள்ளைகளின் அழுகையும் புலம்பல்களின் வஸ்திரத்தை மாற்றி போட்டு இன்றைக்கு களிப்பும் மகிமையினால் நிரப்புவீராக. இவர்கள் அமர்ந்திராதபடி கர்த்தரை எப்போதும் துதிக்கிறதான அந்த துதியின் வஸ்திரத்தினாலும் மகிமையின் வஸ்திரத்தினாலும் பிள்ளைகளை மூடுவீராக. கடைசியை நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே மாம்சக்கிரியின் வஸ்திரத்தை இவர்கள் கலைத்து போட்டபடினால் இன்றைக்கு ஆவியின் வஸ்திரத்தினால் நீங்க மூடுங்க. ஆவியின் கனிகளினால் இவர்களை மூடுங்க ஆண்டவரே. மக்களாத்தியர் 22-23 நாங்கள் வாசிக்கிற அந்த ஆவியின் கனிகளுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. அப்படி நீர் அப்படி மூடி பாதுகாத்துக் கொள்ளுகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் வஸ்திரத்தை கலைத்து போட்டபடினால் இவர்கள் இனிமேல் குருடர்கள் அல்ல. இனிமேல் இவர்கள் சாம்பலில் உட்காருகிறவர்கள் அல்ல. இனிமேல் இவர்கள் சிறைச்சாலையின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் அல்ல. தேவனால் உயர்த்தப்பட்டவர்களும் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவர்களும் தேவனை பின்பற்றுகளாய் நீர் மாற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் தயவும் கொடுந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ண மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாமத்தை ஸ்தோத்திரி. பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஸ்நேகம் இன்றும் என்றும் சதா காலமும் யாவரோடும் கூட வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.